ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேஆரி டிசைன்ஸ். இன்றைக்கி நம்ம புட்டா ஒர்க்கில் பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட ஆரி ஒர்க் அட்மிஷன் நெக்ஸ்ட் கிளாஸ் அட்மிஷன் வந்து ஓப்பனில் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 4mm நம்பர் 4mm பீட்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எப்பவும் போல் அடியிலேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு 4mm ரவுண்ட் பீடு ஒரு பீடை வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு நார்மல் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி செயின். ஓகேவா? நான் நாட் போடல, பக்கத்தில் ஒரு குட்டி செயின் போட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இந்த குட்டி செயின் ஸ்டிச் போட்டுட்டு இதை சுற்றி வந்து சுகர் பீட் வைக்கிறேன். ஸோ சுகர் பீட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டிச்சுக்கு 2 பீட் அந்த மாதிரி வைங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக வரும், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். 3 பீட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது. இந்த மாதிரி ஆட்டும் போது அது வந்து ஷேக் ஆகும். ஸோ அதனால் 2 பீட் மட்டும் வைங்க. சுகர் பீட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இங்கேயும் நான் எண்டு நாட் போடல, ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இங்கே பாருங்கள், கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் 2mm ரவுண்ட் பீட் சூஸ் பண்ணுறேன். 2mm பார்த்திங்க அப்படின்னா சுகர் பீடை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது வந்து சிங்கிள் பீடாக வைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். சுகர் பீட் மட்டும்தான் ஒரு ஸ்டிச்சுக்கு 2 பீட் அந்த மாதிரி நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணணும். மற்ற பீட் பஞ்ச் பீட் எல்லாமே வந்து நீங்கள் ஒரு ஸ்டிச்சுக்கு ஒரு பீட் அந்த மாதிரி தான் வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஓகேவா? ஸோ எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுமோ அதே இடத்துல வந்து கம்ப்ளீட் பண்ணி எண்டு நாட் போட்டுடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 5mm ரவுண்ட் பீட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2mm ரவுண்ட் பீடு சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு ஸ்டிச். ஓகேவா? இங்கே பாருங்கள், 2mm ரவுண்ட் பீட், நெக்ஸ்ட்டு வந்து 5mm ரவுண்ட் பீட் ரெண்டும் சேர்த்து வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு எண்டு நாட் போட்டுடுறேன். நாட் போட்டுட்டு இந்த 5mm ரவுண்ட் பீட் இருக்கு இல்லையா, இதனோட பாதியிலேருந்து. ஓகேவா? ஸோ இதனோட பாதியிலேருந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல சுகர் பீட் வச்சு கம்ப்ளீட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், கம்ப்ளீட் பண்ணும்போதும் நம்ம லெஃப்ட் சைடில் எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுமோ அதுக்கு நேராக வந்து ரைட் சைட்லேயும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ அந்த 5mm ரவுண்ட் பீடோட சென்டருக்கு வந்ததும் கம்ப்ளீட் பண்ணி நாட் போட்டுருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு புட்டாவும் சேம் அதே 2mm ரவுண்ட் பீட் ஒன்று 5mm ரவுண்ட் பீட் ஒன்று ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு ஸ்டிச்சு. இந்த இடத்துல எண்டு நாட் போட்டுடுங்க. ஸோ சுகர் பீடை அவுட்லைனாக கொடுத்து இதுக்கும் ஒரு எண்டு நாட் போட்டுருங்க. சுகர் பீட் வந்து எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுமோ அதே இடத்துலேருந்து இந்த 2mm ரவுண்ட் பீடும் வரணும். ஸோ அந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போடுங்க. மறுபடியும் சுகர் பீட் வந்து எந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணமோ அதே இடத்துல இந்த 2mm பீடையும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கம்ப்ளீட் பண்ணி ஒரு எண்டு நாட் போட்டுட்டு இப்போது இந்த 5mm ரவுண்ட் பீடுக்கு நேராக கீழே இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இருந்து த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு இந்த 5mm பீடுக்கு நேராக கீழே த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு ஒரு 3mm பீடு ஒரு சுகர் பீடு. ஓகேவா? 3mmல ஒரு பீடு ஒரு சுகர் பீடு 5mmக்கு நேராக இருக்கிற மாதிரி. ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்து இந்த இடத்துல எண்டு நாட் போட்டுடலாம். ஓகேவா? ஸோ கொஞ்சம் பெரிய புட்டா
ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 3 mm ரவுண்ட் பீட், ஒரு சுகர் பீட், ஒரு 3 mm ரவுண்ட் பீட், ஒரு சுகர் பீட், இந்த மாதிரி 3 செட் எடுத்திருக்கேன். ஓகேவா? இந்த மாதிரி நீடில் லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கோக்கும்போது 3 mm கோத்துட்டு அதுக்கடுத்து சுகர் பீட் இந்த ஆர்டரில் கோத்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். லோட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள். ஸோ ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபஸ்ட்டு த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு அதில் ஒரு சுகர் பீடும் ஒரு 3 mm பீடும் வச்சுட்டு இப்படி க்ராஸை வச்சுட்டு ஒரு ஸ்டிச்சு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச். ஓகேவா? ஸோ அப்படியே ஆப்போசிட்டில் ஓகேவா வி ஷேப்பில் லாங்காக போய்ட்டு ஒரு ஸ்டிச்சு ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு சுகர் பீட் ஒரு 3 mm பீட் வர மாதிரி வச்சுட்டு மறுபடியும் ஒரு ஸ்டிச்சு ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு இதுக்கு நேராக கீழே. ஓகேவா? ஸோ கீழ் பக்கமாக ஒரு லாங் ஸ்டிச் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு சுகர் பீட் ஒரு 3 mm பீட். ஓகேவா? இந்த ஆர்டரில் வச்சுட்டு நாட் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து சேம் இதே பேட்டர்ன் யூஸ் பண்ணி ஒரு அரும்பு டிசைன் பண்ண போகிறோம். மேலேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு ஒரு சுகர் பீட் ஒரு 4 mm பீட் வச்சு ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதனோட லெஃப்ட் சைடில் போய்ட்டு லெஃப்ட் சைடில் ஒரு லாங் ஸ்டிச்சு ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் ஒரு செட் பீடு வச்சுட்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணிட்டு திரும்பவும் வி ஷேப்பில் ரைட் சைடில் வந்துட்டு ஒரு லாங் ஸ்டிச் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் இதை போட்டுட்டு திரும்பவும் ஒரு சுகர் பீட் ஒரு 4 mm ரவுண்ட் பீட் இதை வச்சுட்டு கீழே கொண்டு வந்து ஒரு ஸ்டிச்சு நெக்ஸ்ட் வந்து ஒரு எண்டு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சேம் பேட்டர்னில் ஒரு ஹாஃப் பீட், இது வந்து ஹாஃப் பீடு. ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா பீட்ஸ் மாதிரி எம்போஸ்டாக இருக்கும். அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாட்டாக இருக்கும். ஓகேவா? தெரியுதுங்களா? ஒரு சைடு ஃப்ளாட்டாக இருக்கும், இன்னொரு சைடு பீட்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ஹாஃப் பீடை யூஸ் பண்ணி இதே ஸ்டிச் எப்படி போடுறேன்னு பாருங்கள். ஸோ சென்டர்லேருந்து த்ரெட் எடுத்துக்கிட்டு ஒரு செட்டு பீட் வச்சுட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு இதனோட லெஃப்ட் சைடில் போய்ட்டு மேலே போய் ஒரு லாங் ஸ்டிச் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் கீழே கொண்டு வந்து ஒரு ஸ்டிச்சு ஒரு குட்டி லாக் ஸ்டிச் திரும்பவும் ரைட் சைடில் அதே மாதிரி ஒரு லாங் ஸ்டிச் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செட் ஆஃப் பீடு. ஹாஃப் பீட் வந்து ஸ்டிச் பண்ணும்போது இந்த ஃப்ளாட்டாக இருக்கிறது கிளாத்தை ஒட்டி வர மாதிரி அடியில் வர மாதிரியும் எம்போஸ்டாக இருக்கிறது மேலே தெரிகிற மாதிரியும் நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஒரு லாங்காக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு ஃபைனலாக இங்கே வந்து ஒரு 2 mm ரவுண்ட் பீட் வச்சு கம்ப்ளீட் பண்ணுறேன். ஹாஃப் பீட் வந்து 3 mmல சூஸ் பண்ணியிருக்கேன் நான். இந்த மாதிரி நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.